ஹீரோயினை பற்றி கேட்க வேண்டாம். அனஸ்வரா ராஜன் நடிப்பு என்ன காட்டிலும் மூவி லவர்ஸான உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட எல்லா படங்களும் டெஃபினட்டாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவங்க ரேகை சித்திர படமாகட்டும், குருவாயூர் அம்மன் நடைகள் படமாகட்டும், வியாசன சமேத பந்தமித்திரர்கள் படமாகட்டும், அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வித்தில் உள்ள வந்துட்டு மோனிசாங்கிற கேரக்டரில் அடித்து தொம்சமுனி எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. எப்படி நீங்கள் வந்து 96 ஜானு வந்து மறக்க முடியாதோ அதே மாதிரி வித் லவ் மோனிஷா வந்து டெஃபினட்டாக 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சினாலும் வித் லவ் அப்படிங்கிற ஒரு மோனிஷா கேரக்டரை வந்து டெஃபினட்டாக வந்துட்டு பின்னாடி பேசுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக கொடுத்துருக்காங்க. டேரக்டரோட ரைட்டிங் வந்து அந்தளவுக்கு இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸ்கூல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காத பொண்ணு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகக்கூடிய கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து ரைட்டப்பில் எழுதியிருக்காங்க. பட் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாத்தையுமே ஏற்று நிற்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பாலாஜிங்கிற கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரி இருக்கும் போது தான் லவ் பண்ண பையனை வந்துட்டு யாராவது கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி எதிர்த்து நின்று அவங்கள்ட்ட வந்து சண்டை போடக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து அப்போ சின்ன பிள்ளையிலே 10th படிக்கும் போதே அந்தளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க.